பொதிகை மலை காட்டுக்குள் பொருணிநிதி வீட்டுக்குள் எதுகைகளின் வீட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதிவேகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வளமாக தந்தவளே, கவியாளும் எண்ணாசை கடலாக விரிந்தோடி புவியாள செவியாள சென்னாவில் உதித்தவளே, தலைமகனாய் வள்ளுவனையும் நிலைமகனாய் பாரதியையும் கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்வெளிக்க வைத்தவளே, பிழைமகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா, அலைமகனாய் என்னாயுலெல்லாம் உண்ணாவில் போகாதா, வளர்ப்பு மகன் நான் அல்ல, வளர்ப்பு மகன் நான் அல்ல, உந்தன் வார்ப்பு மகன் என்பதை நீ காட்டு, சிவப்பல்லும் சென்னாவில் செந்தமிழை அல்லு ஊட்டு என்று சொல்லி நல்ல ஒரு தாயுள்ளத்தோடு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த உங்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்கணும். கொடுக்கறது எங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்கிட்ட நீளமான முடி இருக்குது. பாரியாக இருந்திருந்தால் கூட அந்த அழகு பல்லக்கு தேரை பரிசாக தந்திருக்கலாம். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் கூட அந்த கொல்லிமலையை கொண்டு வந்து உங்கள் காலடியில் கிடத்திருக்கலாம். குறைந்தபட்சம் தமிழுக்கு தலையை தந்தானே இளங்குமரன், அவனாக இருந்தால் கூட இந்த என்னை மட்டும் விட்டுட்டு இந்த 6 பேர் தலையை அறுத்து உங்களுக்கு காணிக்கை செலுத்தியிருக்கலாம். என்ன செய்வது? வெட்டி பலியிட்டாலும் வெளியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் வேறில்லை, அதனால் கொட்டும் மலையில் குஞ்சு கொண்டு இருக்கிறேன். காலத்தில் ராமாயணம் மகாபாரதம், அடுத்தது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை, அடுத்தது பார்த்தா பாரதிதாசன் பாரதியாரா கம்பனா ஒட்டக்குத்தனா, இதுதான் பட்டிமன்றம். இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்மெல்லாம் அங்கே போகணுன்னு அவசியமே கிடையாது. இங்கெல்லாம் நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்து பேசுகிறோம், நீங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. 32 பாரதியார் புத்தகம் ஆய்வு புத்தகம் என்றதுக்கு தூக்கி கட்டி எங்கேயே போட்டேன். இன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ வந்த சேலைகளா வாழ்க்கை தந்த காளைகள். பட்டுக்கோட்டை பக்கம் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் அப்படியே ஐயா மங்கேஷ் செல்வம் பேசினார்ல, அது மாதிரி வீர உரையாக பேசினேன். ஒருத்தரும் கைத்தட்டல. என்னடா அது கைத்தட்டில் வரலையே. அப்புறம் பூரா ஜோக்கையும் அள்ளி விட்டேன். கூட்டத்தில் 32 பல்லும் அப்படியே பவித்ரா மாதிரி பல்லரசிகள், அப்படியே சொல்லரசிகளாக இங்கே வந்திருக்காங்க. அங்கே பல்லு தெரிகிற மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை 20 வயசு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. சரி, இவ்வளோ பேர் சிரிக்கல, அந்த பொண்ணு சிரிக்குதுடான்னு பார்த்தா, எதுக்குன்னா நீங்கள்லாம் சிரிக்கிற ஆள் பக்கத்தில் போய் உட்காரணும், அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த பொண்ணு சிரிச்சது தாங்காமல், நல்லா ஜோக்கு தானே பேசுகிறேன், சிரிச்சா தானே சரியாக இருக்கும். பக்கத்தில் ஒரு பாட்டி 70 வயசு பாட்டி எழுந்தி அந்த புள்ள மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுனுச்சு. என்னடி சிரிப்பு வண்டி கிடக்கு, அந்த தம்பி எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கு, சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஓங்கி கொட்டுனுச்சு. என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டி என்கிட்ட சொல்லுது, நீ பேசு தம்பி, எவ்வளோயும் சிரிக்க விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னுச்சு. இப்போ சிரிக்குமாவு பட்டிமன்றத்துக்கு எடுத்துருவா போலன்னு அவ்வளோ ஊருக்காரங்களை கூப்பிட்டு உடனே அந்த கிளவியை முன்னாடி தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லி அதை மாதிரிலாம் ஒரு சூழல் வந்து கிட்டும். இருந்தாலும் 6 அரும்பெரும் பேச்சாளர் பெருமக்கள், என்னை விட அதிகம் படித்தவர்கள், பண்பறிந்தவர்கள், மிகச்சிறந்த மேடை களங்களை கண்ட பேச்சாளர்கள் தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சிகளில் இருக்கிற அந்த 96 சேனல்லையும் ஏதோ ஒரு பக்கத்தில் ஆயுத பூஜை பட்டிமன்றம், தீபாவளி பட்டிமன்றம், விநாயகர் சதுர்த்தி பட்டிமன்றம், பொங்கல் பட்டிமன்றம், இப்படி ஒன்று கோடை காலமோ வாடை காலமோ மாறி மாறி பேசக்கூடிய பேச்சாளர்களை தான் நம்முடைய விசைப்படகு நண்பர்கள் இன்றைக்கு அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ்க்கை தந்த காளைகள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அருமை தம்பி தேவக்கோட்டை லட்சுமி நாராயணன் அவர்கள் கைதட்டு. பொதிகை தமிழே, பூந்தமிழே பொழிகின்ற சென்னை தமிழே பதிகமாய், சவுண்ட் நல்லா, பூந்தமிழே பொழிகின்ற சென்னை தமிழே பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரையின் சங்க தமிழே, எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமிகு நற்றமிழே, உனக்கு இந்த முதல் வணக்கத்தை சொல்லி உரையினை துவங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல உற்சாகமா ஒரு தடவை பேசினாலே யாருக்கும் பொறுக்க மாட்டேது, எப்படி தமிழோட வராரு பாருங்க. நடுவர் அவர்களே, இந்த அக்கரைப்பேட்டை மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை திறந்து நான் நிறைய விஷயங்கள் தேடினேன். அப்படியா? தேடும் போது உனக்கு அதே தானே பொழப்பு, வேற என்ன? தலைப்புக்காக நிறைய விஷயங்கள் தேடுறதுங்கிறதெல்லாம் அப்புறங்க. நம்ம அக்கரைப்பேட்டை மக்கள் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக நான் ஒரு விஷயம் தேடினேன் சார். என்ன தெரியுமா? ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் இன்னைக்கு தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன தெரியுங்களா? உங்க 2 கையையும் சேர்த்து வச்சு நீங்க ஒரு தடவை தட்டினீங்கன்னா உங்க உள்ளங்கையில ஏற்படக்கூடிய உஷ்ணம், வெப்பம் உடம்பு முழுக்க பரவி எல்லா நரம்புகளிலும் சீறி பாய்ந்து
பிபி, பிரஷரு, சுகரு, வாந்தி, மயக்கம், தொண்டை எரிச்சல், தண்ணி தாகத்துக்கு இஞ்சி முட்டாய் கூட தேவையில்லை, 2 கையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை தட்டினா போதுங்கிறார். நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை. ஆஹா, எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாருங்க. நல்லா ரசிப்பாங்களே. ஆனா நம்ம ஊருக்கு அக்கரைப்பேட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது, சொல்லு பாப்போம். நம்ம நிகழ்வுக்கு முன்னாடி, நம்ம பட்டிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒண்ணு மேடையில அரங்கேறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாமதமா தான் நம்ம அதையா ஞாபகப்படுத்துற சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருக்கோம்ல. இவ்வளவு தாமதமாக இப்படி ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சாலும் இந்த நேரத்திலும் தமிழை கேட்க வேண்டும் என்கிற அக்கறையோடு வாழுகிற மக்கள் என்கிற காரணத்தினால் தான் இது அக்கரைப்பேட்டை. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாடா. ஆனா இந்த அக்கரைப்பேட்டை ரசிகர்களை பார்த்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி? இப்ப நான் கேட்க போற கேள்வி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில வந்ததில்லை, யூபிஎஸ்சி பரீட்சையில வந்ததில்லை, அப்படின்னா குரூப் 2 பரீட்சையில வந்ததில்லை, அப்படின்னா குரூப் 4ல வந்ததில்லை, எம்பிபிஎஸ் தேர்வுல வந்ததில்லை, நீட் தேர்வுல கூட வராத ஒரு கேள்வி உங்க எல்லாரையும் பார்த்து கேட்க போறேன். கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாரும் ரெடியா? உங்க எல்லாருக்குமான கேள்வி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சொல்லல. அங்க ஒரு அக்கா உன் கேள்வியில தீய வைக்க அப்படிங்குது. அப்படி இல்ல, எப்ப கேள்வி நீளமா இருக்கோ சரி சப்புன்னு போயிடும். எதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமாங்க? இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கடவுளை வேண்டுவான் சார். என்ன கடவுள்? முருகப்பெருமானை நோக்கி அப்படி ஒரு பாத யாத்திரை போவான். எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய முருகப்பெருமானுக்கு இருக்கு. என்ன தெரியுங்களா? மற்ற கடவுள் எல்லாம் போற்றும் போது புகழும் போது மகிழ்வார்கள், ஆனால் திட்டும் போது கூட சந்தோஷப்படக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா நம்முடைய முருகப்பெருமான் மட்டும்தான். இல்ல, இதை நான் பாடும்போது நிறைய பேர் தன்னை மறந்து ரசிச்சாங்க சார். ஆனா அங்க ஒரு 4 பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? நான் உசுர கொடுத்து கத்துனேங்க. என்ன கத்து? பார்த்து பார்த்து அவர் அங்கேருந்து இதுக்கு மேல இழுக்காதரா இதையும் வெடிச்சிரும்னாரு. எனக்கூட அதான் மைண்ட்ல ஓடுச்சு. அதான் ஓடும், அதான ஓடும் உங்களுக்கும். ஆனா பாருங்க, வாழ்க்கையை கொடுக்க வந்த காளைகளுடைய நிலைமையை பாத்தீங்களா? என்ன? எனக்கு எத்தனை வயசு யாராவது சொல்லுங்க பாப்போம். இது என்னையா வம்பா இருக்கு? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க. எத்தனை எத்தனை? 40? ஒரு நிமிஷம் இங்க வா, நான் சொல்றேன். 43. அப்புறம் அந்த 50 கை எடுத்து இருங்க. உங்களை வயசை தான் கேட்க சொன்னேன், என் வயசை ஏலம் போட சொல்லல ஊரே சேர்ந்து. நானே சொல்லிடுறேன். இதுக்கு மேல அங்க ஒருத்தர் 85ங்கிறாரு நடுவர் அவர்களே. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே கேளு. சொல்லு சத்தியல், சும்மா கூச்சப்படாம சொல்ல. 24 கரெக்டா சொல்லிவிட்டேன். இல்ல ஒரு வயசு பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா என்னுடைய உண்மையான வயசு எவ்வளவு தெரியுமா? 25. நல்ல கை தட்டுங்க. 4 நூற்றாண்டு காலம் இவர் தான் உலகத்துல வாழ்ந்திருக்காரு, பாக்கி யாருமே பிறக்கவே இல்லை. உலகத்திலேயே வயசை சொல்லி கைத்தட்ட சொல்ற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், அப்படிதான் இருப்பேன். எனக்கு வயசு 25 ஆச்சுல சார். எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல. எப்படி இருக்குன்ற எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இருக்குன்னு எந்த சோகமும் இல்ல. உனக்கு எப்படி சோகம் வரும்? 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அடா அடா. அதாவது ஒரு முறை பண்ணி பாருல, பண்ணி பாரு. ஆனா சார் அந்த 25 வருஷமா ஏன்டா பிறந்த நினைப்ப நீ? உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கப்ப பண்ணி பாருன்னு தான் சொன்னேன். அது உள்ள இருக்கிறவன அந்த கல்யாணம் எப்படி இந்த கடல் மாதிரி சரி, வெளியே இருக்கவன அப்படி உள்ள இழுக்கும், உள்ள இருக்கிறவன வெளியே தள்ளும். ஆனா அந்த பசங்கள்லாம் மருதமலையே ரசிச்சாங்க. மேல பாடும்போது இதையும் வெடிச்சிரும் சொன்னாங்க. சரி, ஆனா அவங்களுக்காகவே நான் இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன். இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடு. தலைப்பை விட்டு விலகி எப்போதுமே நான் கோடி ரூபா கொடுத்தாலும் பேச மாட்டேன். போக மாட்டேன். பாட்டையும் ரொம்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டாளுக்கு எந்த கடவுள் துணை? பெருமாள் துணை. பார்வதிக்கு சிவன் துணை. வள்ளிக்கு முருகன் துணை. அதே மாதிரி நமக்கு ஒரு துணை வேணும் தானே ஆசைப்படுறோம். உண்மைதானே? ஆசைதான் படுறோம். நமக்கு வர்றது துணையா இருக்கணும்னு நினைக்கிறோம். வர்றது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வினையா இருக்கு. இத பாட்டுல கொடுத்தோம். எப்படி தெரியுமா? அந்த கட்டுனா கட்டு கரன்சி நோட்டு கட்டு, துட்டுனாக்கா துட்டு ரிசர்வ் பேங்க் துட்டு. அந்த கரன்சி நோட்டு கட்ட கொண்டு வந்து கொடுத்தாதானே வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி மதிக்கிறா, இல்லாட்டி மதிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வாழ்க்கையை கொடுக்க வந்த காளையினுடைய ஒரு ஏக்கத்தை கொடுத்தோம் தெரியுமா? இந்த பாட்டை எழுதின பாடலாசிரியர் கூட இவ்வளவு தத்துவத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாரு. ஆனா இங்க பெண்கள்லாம் இவ்வளவு கூட்டமா இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி ஆயிருங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி
எந்த ஒரு நிகழ்ச்சியை நோக்கி குழந்தைகளுடைய கூட்டமும் பெண்களுடைய கூட்டமும் படையெடுத்து வருகிறதோ அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிற ரசிக பெருமக்கள் இவர்கள். இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல சார், இவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி, ஜெனரல் நாலேஜ் ஒரு விஷயம் சொல்றேன். ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு. பொது அறிவு அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் வரும், எனக்கு தமிழ் மட்டும்தான் வரும். ஆஹா, 100 வருஷத்துக்கு முன்னாடி 1910 எங்க தமிழ்நாட்டு பெண்கள் வீட்டுக்காரரை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எப்படி? சுவாமி. சுவாமி. 1910. 1920 எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? பிரபோ. பிரபோ. 1930 எப்படி தெரியுமா? எப்படி? பிராணநாதா. பிராணநாதா. 1940 எப்படி தெரியுமா? நாதா. 1950 மணவாளா. மணவாளா. 1960 மணாளா. மணாளா. 1970 அத்தான். அத்தான். 1980 மச்சான். மச்சான். 1990 மாமா. 2000 என்னங்க. என்னங்க. 2005 ஏனுங்க. ஏங்க. 2015 ஏய். 2025 டேய். டேய். சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு பொம்பளையும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்க கத்துறாங்க பாத்தீங்களா. புருஷன் பேரை 300 வாட்டி சொல்லுதுங்க அன்னைக்கு. ஆனா என்ன மாதிரி பசங்க எப்படிப்பட்ட பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறது தெரியுமா? எப்படி? எப்படி தெரியுமாண்ணே? நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான ஒரு பொண்ணு பொண்டாட்டி. எப்படி? எப்படி? நல்ல ரசனை நிறைஞ்ச 9 இதுக்கு இவ்வளவுதான் தேவையில்லை. நவரசமான பொண்ணு பொண்டாட்டியா வரணும்னு விரும்புறோம். நவரசம். ஆனா வர்றது எப்படி வருது? எப்படி? புளி ரசம் கூட வைக்க தெரியாதாலதான் பொண்டாட்டி இல்ல. ரசம். கூந்தல் நீளமா இருக்கிற ஒரு பொண்ணு பொண்டாட்டியா வரணும்னு விரும்புறோம். கூந்தல் இந்த மாதிரி வர்றது எப்படி வருது? வாய் நீளமா இருக்கிறது தான் பொண்டாட்டியா வருது. புருஷன் டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா அவனை கூல் பண்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி வரணும்னு விரும்புறோம். புருஷன் கூலா வீட்டுக்கு வந்தா கூட அவனை டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் வருது. சார் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ற பொண்டாட்டி வேணும்னு நாங்கள் கேட்கல. வேற எப்படி கேட்டீங்க? புருஷன் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிற ஒரு பொண்டாட்டி வேணும் தான் சார் கேட்குறோம். அதுக்கே வாய்ப்பு இல்லையா சார்? எனக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா சார், எனக்கு வரப்போற மனைவிலாம் வெள்ளையா இருக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க. வேற எப்படி? கடைசி வரைக்கும் எனக்கு தொல்லையா இல்லாம இருந்தாலே போதும். பஞ்சு டைலாக வச்சு அடி தெறிக்கி விடுறப்பல. ஆனா கை தட்டுங்க, அதுக்கே வழி இல்லை பாத்தீங்களா. ஆனா கூந்தலே இல்லாத அந்த ஒரு பெண்ணை கூட பெருந்தன்மையோடு வர்ணிக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை யாருக்கு தெரியுமா இருக்கும்? யாருக்கு? வாழ்க்கை கொடுக்க வந்த காளைகளுக்கு இருக்கும். கண்டிப்பா. எப்படி தெரியுமா? பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம். அதுக்குள்ளே முடிஞ்சா? சரி, நிறைவா ஒரு படத்துடைய பேரை சொல்றேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? சம்சாரம் அது மின்சாரம் படம் எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? ஆஹா, இவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் 23 பேர் எண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளேயும் அவ்வளவுதான். கண்ணு பார்த்தா அப்படி வேலை செய்யணும். ஆனா அந்த சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா, மேடையில் இருக்க இவ்வளவு பேச்சாளர்கள் மேடையில் இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான பல பேச்சாளர்கள் உருவாவதற்கு அரட்டை அரங்கம் என்கிற ஒரு களத்தை அமைத்து கொடுத்த மறைந்த நம்முடைய விசு அவர்கள் தான் அந்த திரைப்படத்தினுடைய விசு மறைந்து விட்டார். அவருடைய வசனம் என்ன மறையவில்லை. அதுல ஒரு பெண்ணுன்னு ஒருத்தி வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு பிறகு அந்த ஆணுடைய மனசு எப்படி மாறும், அந்த குடும்பமே எப்படி சீர்குலைஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த வேதனைய அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த உரையாடல்ல விசு அவர்கள் வசனமா கொடுத்திருப்பாரு. அத கவிப்பேரரசு பாட்டுல கொடுத்திருப்பாரு. அதை நான் சொல்லி நிறைவு செய்யறேன். அப்பா வந்து யாரு? விசு. மகன் ரகுவரன். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல். அந்த வசனம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? கண்ணம்மா, எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு. ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரோ, மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியும் இல்ல. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 480 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தட் இஸ் 1725 ரூபாய் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும்போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி பேப்பர்ஸை வட்டி கடை சேட்டு கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல.
நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்ரஸ் அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. அப்போ வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. அன்னைக்கு கொடுத்த வசனம் சார் அது. விசு இதுக்கு கைத்தட்டல் விண்ணை புழக்கும்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. அத கவி பேரரசு எப்படி கொடுத்தாரு தெரியுமா பாட்டுல? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏ கண்ணம்மா என்று சொல்லி குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் வாழ்க்கை கொடுத்த காளைகளே என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இந்த சபையில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுதை எண்ணி இப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வேற